ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடக்கலாங்கிறது பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்ருதி அவங்க அம்மா வந்து விஜயா கிட்ட சம்பந்தி இந்த மாதிரி நீங்கள் ஆடினதை நான் பார்த்ததே இல்லை, எனக்காக ஒரு டைம் ஆடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விஜயாவும் வந்து பரதநாட்டியம் செம்மையாக ஆடுறாங்க, எல்லாரும் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்வதி விஜயாவும் வந்து பரதநாட்டியம் போர்டை தூக்கி வெளியில் வைக்கிறாங்க, யாராவது வந்து பார்த்தா ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ விஜயா வந்து பார்வதி கிட்ட இந்த இடம் போதுமா இல்லை மாடியில் ஏதாவது பந்தல் போட்டு அங்கே ஸ்டார்ட் பண்ணலாமான்னு பேசிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பேத்துக்கு இந்த இடம் போதும், அப்புறம் ஜாயின் பண்ண அதுக்கப்புறம் நம்ம யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லிட்டு 2 பேரும் உள்ள போயிடுறாங்க. ஒருத்தவங்க வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. விஜயா வந்து ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க. வந்து கதவு திறந்து பார்த்தா தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் கேன் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு போயிடுவாங்க. அடுத்து ஒருத்தவங்க காலிங் பெல் அடிப்பாங்க, அவங்க மளிகை ஜாமான் எடுத்துட்டு வருவாங்க. விஜயாவுக்கு வந்து டென்ஷன் ஆயிடும். அடுத்து ஒருத்தவங்க வந்து ஜாயின் பண்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அவங்களை விசாரிச்சு பார்த்தோம்னா இபிலேருந்து வந்திருக்கோம், இந்த மாதிரி நீங்க கமர்ஷியலா ஏதாவது ஆரம்பிச்சீங்கன்னா 3 மடங்கா நான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போடுவேன், அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. யாருமே வந்து ஜாயின் பண்ணாதனால விஜயாக்கு வந்து கோவம் வந்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு கம்முன்னு உட்காந்துருக்காங்க. மீனா வந்து அண்ணாமலை கிட்ட அத்தை வந்து மதியானத்துலேருந்து சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ணாமலை வந்து விஜயாவுக்கு வந்து பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுறாங்க சாப்பிட சொல்லிட்டு. அடுத்து முத்து வந்து விஜயா மூஞ்ச பார்த்து என்ன கோவம் மூஞ்சில் தாண்டவம் ஆடுது அப்படின்றாங்க. விஜயா வந்து கோவமாக கம்முன்னு போட அப்படின்றாங்க. முத்து அண்ணாமலை மீனா 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. முத்து இருந்துக்கிட்டு நக்கெல்லாம் மாசம் 80,000 சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னாங்க, இப்போ என்னாச்சாமா அப்படின்றாங்க. மீனா வந்து விஜயா கிட்ட சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்ல, விஜயா இருந்துக்கிட்டு நீ தானே எண்ணெயெல்லாம் ஊற்றி திரியெல்லாம் வச்ச, அதான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு போறாங்க. முத்து வந்து மீனா கிட்ட அதெல்லாம் நீ எதுவும் மனசுல நினைச்சுக்காத அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து விஜயா வந்து பார்வதி வீட்டுக்கு போறாங்க. எப்பயும் போல யாராவது ஜாயின் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல மீனாவும் முத்துவும் வீட்டுக்கு வராங்க. எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன நடக்குது நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.